யோசுவா 13ஆம் அதிகாரம். இங்கே இப்போ நம்ம யோசுவா வயது முதிர்ந்தவனாயிருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். கர்த்தர் யோசுவாவின் இடத்துல நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமா இருக்கிற, ஆனால் இன்னும் சுதந்திரத்து கொள்ள வேண்டிய தேசம் நிறையா இருக்குது. அது என்னென்ன தேசங்கள்லாம் அப்படிங்கிறத 2வது வசனத்துலேருந்து 6வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வாஸ்து பாருங்க, என்னென்ன இடங்கள்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடும்படி கர்த்தர் யோசுவாவினிடத்துல சொல்கிறாரு. மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் ரூபானியரும் காத்தியரும் சுதந்திரித்த தேசங்கள் எதெல்லாம் பார்த்தோம்னா, யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கு இருக்கிற தேசங்கள், அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் துவங்கி தீபோன் வரைக்கும் இருக்கிற மெதபாவின் சமமான பூமி எல்லாத்தையும், அஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை வரைக்கும் ஆண்ட எமோரியரின் ராஜாவான சீகோனுக்குரிய எல்லா பட்டணங்களையும், கீழையாத்தையும், கெசூரியர் மகாத்தியருடைய எல்லையில் இருக்கிற நாட்டையும், எர்மோன் மலை முழுவதையும், பாசான் முழுவதையும் அவங்களுக்கு கொடுத்தான். இஸ்ரவேல் புத்திரர் கெசூரியரையும் மகாத்தியரையும் துரத்தி விடல. கெசூரியரும் மகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் நடுவில் குடியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவர் சுதந்திரம் கொடுக்கல. ஏன்னா லேவியர்களுக்கு தகன பலிகளே அவங்களுடைய சுதந்திரம்னு கர்த்தர் சொல்லியிருந்தார் இல்லையா. அதனால லேவியர்களுக்கு எந்த ஒரு நாட்டையும் தனிப்பட்ட சுதந்திரமா கர்த்தர் கொடுக்கல. அடுத்ததான் ரூபன் புத்திரருடைய கோத்திரத்துக்கு அவங்களுடைய வம்சங்களுக்கு தகதான் எதெல்லாம் சுதந்திரமாக கொடுத்தாங்க அப்படிங்கிறது 16வது வசனத்துலேருந்து 23வது வசனம் வரைக்கும் எந்தெந்த இடங்கள்லாம் எந்தெந்த பட்டணங்கள்லாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது 24வது வசனத்தில் பார்த்தோம்னா, காத் புத்திரர் அவங்களுடைய கோத்திரத்துக்கு அவங்களுடைய வம்சங்களுக்கு தக்கதா எந்தெந்த இடங்கள்லாம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத 25வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறபடியே அவங்களுடைய சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது இந்த அதிகாரத்துடைய முடிவு. இனி அடுத்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.